அண்மை செய்தி சட்டப்பேரவை வளாகத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலினுடன் முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு நடைபெற்றுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தற்போது சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். 16வது சட்டப்பேரவையின் இறுதி நாள் கூட்டத்தொடர் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டப்பேரவை வளாகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்திருக்கிறார். மரியாதை நிமித்தமாகவே இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக 16வது கூட்டத்தொடரின் இறுதி நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் அமைச்சர்கள் இடைக்கால நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மைக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலுரை அளித்தார்கள். இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவைக்கு வருகை தராமல் புறக்கணித்தனர். இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் ஐயப்பன் ஆகிய இருவர் மட்டுமே சட்டப்பேரவைக்கு வருகை தந்த நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. சுமார் 10 நிமிடங்கள் வரை இந்த சந்திப்பு நீடித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அண்மை செய்தி சட்டப்பேரவை வளாகத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலினுடன் முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு நடைபெற்றுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தற்போது சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். 16வது சட்டப்பேரவையின் இறுதி நாள் கூட்டத்தொடர் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டப்பேரவை வளாகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்திருக்கிறார். மரியாதை நிமித்தமாகவே இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக 16வது கூட்டத்தொடரின் இறுதி நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் அமைச்சர்கள் இடைக்கால நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மைக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலுரை அளித்தார்கள். இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவைக்கு வருகை தராமல் புறக்கணித்தனர். இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் ஐயப்பன் ஆகிய இருவர் மட்டுமே சட்டப்பேரவைக்கு வருகை தந்த நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. சுமார் 10 நிமிடங்கள் வரை இந்த சந்திப்பு நீடித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது.